டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார்ச்சூன் டெல்லர் ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. கேரல் செப்பக் எழுதியிருக்காங்க. அபவுட் தி ஆத்தர் நம்ம பார்த்துடலாம். இவர் 9th January 1890 மேல் ஸ்வாடனோவியஸ் செக்ஸியாவில் பிறந்திருக்காரு. 25 December 1938 அவரோட 48 இயர்ஸில் பெர்க்யூசெக்ஸியாவில் இறந்துட்டார். இவரோட ஆக்குபேஷன் பிளேரைட், ஜேர்னலிஸ்ட், நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். இவரோட எஜுகேஷன் டாக்டரேட் இன் ஃபிலாசபி 1950 சார்லஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவர் வாங்கின அவார்ட் மஷரிக் ஹானரரி அவார்ட் இன் 1935 வாங்கியிருக்காரு. இதோட அபவுட் தி ஆத்தர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸஸ் மாயர்ஸ். இவங்க தான் ஃபார்ச்சூன் டெல்லராக இருப்பாங்க. மிஸ்டர் மெக்லீரி இவங்க டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. மிஸ்ஸஸ் மெக்லீரி இவங்க மிஸ்டர் மெக்லீரியோட ஒய்ஃபாக இருக்காங்க. மிஸ் ஜோன்ஸ் இவங்க வேறு யாரும் இல்லை, மிஸ்ஸஸ் மெக்லீரி தான் வேஷம் போட்டுட்டு அவங்க போயிருக்காங்க. மிஸ்டர் கெல்லி இவர் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். இதில் வர கேரக்டர்ஸ் அவ்வளோதான். நம்ம டேரெக்டாக சம்மரிக்குள்ளே போயிடலாம். மிஸ்ஸஸ் மயர்ஸ் லண்டனில் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு ஜெர்மானிய பெண். இவங்க யங்கான விமனெல்லாம் கிடையாது, வயசான பாட்டி தான். இவங்க ஃபார்ச்சூன் டெல்லிங், அதாவது ஜோசியம் பார்க்குற ஒரு வேலை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்கள தேடி வர்ற எல்லாத்துக்கும் அவங்களோட ஃப்யூச்சர்ஸ் அண்ட் அவங்களோட அதிர்ஷ்டம்லாம் இருக்கும்ல, அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. மிஸ்ஸஸ் மயர்ஸை தேடி டெய்லியும் 12 to 20 பேர் வராங்க. அவங்க ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்கிறாங்கல்ல, அந்த இதுக்காக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கிண்ணி வாங்கிக்கிறாங்க. ஒரு டிடெக்டிவ் போலீஸ் வராரு. அவரோட நேம் மிஸ்டர் மெக்லீரி. அவருக்கு மிஸ்ஸஸ் மேயர்ஸ் ஏதாவது தப்பான விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஒருவேளை அவங்க ஸ்பையாக இருக்கலாம், இல்லைனா மனுஷங்களெல்லாம் கடத்திட்டு போய் இல்லீகலாக வியாபாரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் ஒரு தப்பான அலிகேஷன் போய் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க மேலே வைக்க முடியாதுல்ல, அதனால் அவர் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க மேலே ஏதோ ஃபிஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்ருக்காரு. மிஸ்டர் மெக்லீரி மிஸ்ஸஸ் மெக்லீரி கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மிஸ்ஸஸ் மெக்லீரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மிஸ்ஸஸ் மயர்ஸ் கிட்ட நான் போய் பேசுகிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம், அவங்கக்கிட்ட ஃபார்ச்சூன் டெல்லிங் கேட்கறதுக்காக நான் போகிறேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் மெக்லீரி மிஸ்ஸஸ் மயர்ஸ் கிட்ட மீட் பண்ண போகிறப்போ அவங்க அவங்களோட மொத்த ஐடென்டிட்டியுமே மாற்றிடுறாங்க. அவங்களோட நேம் மிஸ்ஸஸ் மெக்லீரியாக இருக்கும். ஆனால் அவங்க போய் அங்கே சொல்கிற நேம் மிஸ் ஜோன்ஸ் என்னோட பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் அங்கே போய் சொல்கிறப்ப நான் அன்மேரிட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட ஏஜ் 24 இருக்கும். பட் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறப்போ என்னோடய ஏஜ் இப்போ நாளைக்கு அடுத்த நாள் வந்துச்சுன்னா எனக்கு 20 years அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுல, அந்த ஐடென்டிட்டியெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கையில் போட்டிருந்த வெட்டிங் ரிங்கை அவங்க கழட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு யங் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு தான் அங்கேயே போயிருப்பாங்க. மிஸ்ஸஸ் மெக்லீரி மிஸ்ஸஸ் மயர்ஸை பார்க்குறக்காக அவங்களோட இடத்துக்கே போகிறாங்க. அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் அவங்கள மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மயர்ஸ் ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் சொல்கிறதுக்கு அவங்க கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் மெக்லீரி கையில் கார்ட்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை 5 செட் ஆஃப் கார்ட்ஸாக பிரித்து வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மொத்தமாக கொடுத்த பண்டல்லேருந்து 5 பார்ட்டாக பிரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் பிரித்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் மெக்லீரியும் அதே மாதிரி அந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கார்டை மிஸ் மயர்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க 5 செட் ஆஃப் பிரித்து வச்சாங்கல்ல ஒரு பண்டல், அதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த அந்த பண்டல்லேருந்து ஒரு கார்டு அவங்க எடுக்கிறாங்க. அந்த எடுத்த கார்டில் என்ன இருக்குது அப்படின்னா டைமண்ட் வருது. இதை அவங்க என்ன ப்ரெடிக்ஷனாக சொல்கிறாங்கன்னா, உனக்கு நிறைய பணம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. 2வது பண்டல்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அதில் என்ன வருதுன்னா 10 ஸ்பேட் கொண்ட ஒரு கார்டு வருது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நிறைய ட்ராவல் பண்ண போகிற அப்படின்னு அவங்களோட ப்ரெடிக்ஷன் தர்றாங்க. 3rd கார்டு எடுக்கிறாங்க. 3rd செட் ஆஃப் பண்டல்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அதில் எகெயின் டைமண்ட் வந்துடுது. அப்போ அதுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நிறைய பணத்தை சேர்த்து வச்சுக்க போகிற, நீ கடல் தாண்டி ஒரு ட்ராவல் பண்ண போகிற, இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அமைய போகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ புதுசாக ஒரு பர்சனை நீ மீட் பண்ண போகிற, அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது பண்டல்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
உனக்கு வந்துட்டு இப்போ நான் சொன்னேன்ல உனக்கு எல்லாமே கிடைக்கும், பணம் கிடைக்கும், ட்ராவல் பண்ண முடியும், நீ புதுசாக ஒருத்தங்களை சந்திப்ப அந்த மாதிரிலாம் சொன்னால. ஸோ இதுக்கு வந்து முட்டுக்கட்ட மாதிரி ஒரு பர்சன் வந்து உன்னோட லைஃப்பில் வருவாங்க அப்படின்னு அவங்களோட 4வது ப்ரெடிக்ஷன் வந்து சொல்கிறாங்க. 5வது பண்டல்லேருந்தும் ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அதுக்கான ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு யங் மில்லினரை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிற, அது வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து நடக்க போகுது. நீ வந்து கடல் கடந்து வந்து வெளி ஊருக்கு போவ, வெளிநாடுகளுக்கு வந்து நீ போகிறதுக்கான சாத்தியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு மிஸ் மயர்ஸ் அவங்க வந்து ஃபார்ட்யூன் டெல்லிங்காக வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து யாருக்கு சொல்லியிருக்காங்க, மிஸ்ஸஸ் மெக்லிரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ட்யூன் டெல்லிங்கெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மயர்ஸ் வந்து சொல்கிறாங்க, கிறிஸ்டியன் மிஷனில் இருக்க புவர் நீக்ரோஸ்க்கு தான் வந்து நீங்கள் கொடுக்க போகிற காசு வந்து போய் சேரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் மெக்லிரி கிட்ட இருந்து ஒரு கினி வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெக்லிரியும் வந்து அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்ஸஸ் மெக்லிரி வந்து கேட்குறாங்க, என்னோடய அங்கிளுக்கும் வந்து கார்டு எடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மிஸ்ஸஸ் மயர்ஸ் வந்து அவங்களோட அங்கிள் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னவா இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் மெக்லிரி வந்துட்டு அவங்க போலீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னசென்ட் ஃபேஸை வந்து அவங்கக்கிட்ட வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸஸ் மயர்ஸும் வந்து 3 கார்ட்ஸை வந்து எடுக்கிறாங்க. அந்த கார்ட்ஸில் வந்து என்ன வரும் அப்படின்னா, உங்களோட அங்கிள் வந்து ரொம்ப டேஞ்சரில் வந்து இருக்காங்க, அதனால் வந்துட்டு என்னை சீக்கிரமாக வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் மெக்லிரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து ஸ்காட்லாண்ட் பீப்புள்ஸ் வந்து ஃபார்ட்யூன் டெல்லிங் கேட்கறதுக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு மிஸ்ஸஸ் மெக்லிரியை வந்து அங்கேருந்து அனுப்புனதுக்கப்புறம் அங்கே இருந்த ஸ்காட்லாண்ட் பீப்புள்ஸ் எல்லாம் ஃபார்ட்யூன் டெல்லிங் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணாங்களே, அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி மிஸ்ஸஸ் மயர்ஸ் சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் மெக்லிரி வந்து மிஸ்டர் மெக்லிரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் மயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, ஆனால் அவங்க சொல்கிற ப்ராப்ஸி வந்து உண்மையானதாகவே இல்லை, எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் மயர்ஸ் வந்து ஒரு ஏமாத்துக்காரி, அவங்கக்கிட்ட வர்ற எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு நடக்காத ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் மெக்லிரி அண்ட் மிஸ்ஸஸ் மெக்லிரி இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்டர் கெல்லி கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட். மிஸ்டர் கெல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கள மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்போ வந்துட்டு மிஸ்ஸஸ் மயர்ஸை வந்து இப்போ கோர்ட்டுக்கும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மிஸ்டர் கெல்லி வந்துட்டு மிஸ்ஸஸ் மயர்ஸ் பார்த்து வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மிஸ்ஸஸ் மயர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு தப்பான ப்ரெடிக்ஷனும் வந்து நான் யாருக்குமே தரமாட்டேன், என்கிட்ட வந்து ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்க வரவங்கக்கிட்ட நான் கார்ட்ஸை கொடுப்பேன், அந்த கார்ட்ஸை அவங்க தான் எடுப்பாங்க, அவங்க எடுக்கிற கார்டில் என்ன வருதோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் வந்து நான் கொடுப்பேன், தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை மிஸ்ஸஸ் மயர்ஸ் சொன்ன உடனே வந்துட்டு மிஸ்ஸஸ் மெக்லிரி வந்து அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்துட்டு எனக்கு தப்பான ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க அங்கே வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இவங்க வந்துட்டு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அடுத்த 1 வருஷத்தில் கல்யாணம் ஆகும், அதுவும் வந்துட்டு ஒரு பணக்காரனோட வந்து எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து அவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட நிறையா பணம் வரும், நான் கடல் தாண்டி வந்து போவேன் அப்படின்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு நடைமுறையில் சாத்தியப்படுற விஷயமே கிடையாது, இப்போதைக்கு என்னோடய லைஃப் வந்து அந்த மாதிரி இல்லை, இவங்க வந்து எல்லாமே ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் எப்படி சொல்கிறது, என்னோடய ஆசையை தூண்டுற மாதிரியான விஷயத்தை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லை, அவங்கள தேடி வர எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆசையை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவங்க ப்ரெடிக்ஷனாக வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் மெக்லிரி வந்துட்டு. இதை கேட்டதுன்னு மிஸ்ஸஸ் மயர்ஸ்க்கே வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 10 பேர்த்த நான் ப்ரெடிக்ட் பண்ணுறப்போ ஒருத்தரோட விஷயம் வந்து தப்பாக இருந்திருக்கலாம், மேபி நான் வந்துட்டு தப்பான ப்ரெடிக்ஷன் கூட நான் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுனையும் மிஸ்டர் கெல்லி இருக்காங்களே, அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, உங்களோட ஃபார்ட்யூன் டெல்லிங்கில் நீங்கள் தப்பான ப்ரெடிக்ஷன் சொல்வீங்க அப்படின்றத நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்க, அது எப்படி தப்பான ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு மனுஷங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாங்க. இதுக்கு வந்து மிஸ்ஸஸ் மெக்லிரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு ஃபார்ட்யூன் டெல்லிங் தவிர வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுலேயுமே வந்து என்னால் சம்பாதிக்க முடியாது, பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடியோ வந்து என்னால் சம்பாதிக்க முடியாது, எனக்கு வயசும் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு
தெரிஞ்ச ஒரே வேலை இதுதான். நான் வந்து வேணும்னே தப்பாக சொல்லணும்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. என்னோடய கார்டு வந்து என்ன சொல்லுதோ அந்த விஷயத்த மட்டும்தான் நான் வந்து பீப்புள்ஸ்க்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்களே வந்து ஒத்துக்கிட்டீங்க, அந்த கார்டு என்ன சொல்லுதோ அதை தான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. அந்த கார்டு சொன்ன விஷயமே வந்துட்டு ஒருத்தரோட லைஃப்பில் ஃப்யூச்சரில் நடக்காத ஒரு விஷயத்தை தான் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்துட்டு இப்போது நிரூபணம் ஆயிடுச்சு, மிஸ்ஸஸ் மெக்லரி வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்காக பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களே அதை வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 50 பவுண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து ஜெயிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, இனி நீங்கள் வந்துட்டு இந்த நாடு விட்டு நாடு வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாடு விட்டு நாடு கடத்திடுறாங்க மிஸ்ஸஸ் மயர்ஸை. இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சு ஆஃப்டர் 1 இயர் ஆயிடுது. அப்போ வந்து மிஸ்டர் கெல்லியும் மிஸ்டர் மேக்லரி 2 பேருமே வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அவரை நல்லா விசாரிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி 2 பேரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கெல்லி வந்து கேட்குறாங்க, உங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் மேக்லரி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மிஸ்டர் மெக்லரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பெல்போனை சேர்ந்த யங் மில்லினரை வந்து அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அவங்கள ஸ்டாப் பண்ணுறக்கு, ஆனால் வந்துட்டு அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து மிஸ்டர் மேக்லரி மிஸ்டர் கெல்லி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னாங்கள்ல, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உண்மையாக தான் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 இயர்க்குள்ளே ஒரு பில்லியனரை கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புது பர்சனை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் தடையாக ஒரு பர்சன் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வேறு யாரும் இல்லை, இது இவரோட ஹஸ்பண்டாகவே வந்து அது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் அந்த லேடி சொன்ன எல்லா விஷயமுமே வந்து உண்மையாயிடுச்சு. அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்துட்டு ஃபார்ச்சூன் டெல்லர் ஸ்டோரி. இதோடு வந்து இந்த கதை முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.